Now, most of you sitting here have probably gone to many public meetings like this. இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களில் அநேகர் பல பொதுக்கூட்டங்களுக்கு நீங்கள் சென்றிருக்க கூடும். What is it that distinguishes this from any other meeting? மற்ற கூட்டங்களுக்கும் இந்த கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? One of the first external things that you notice is that we don't take any offering. வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசம் நீங்கள் கவனித்திருக்கலாம், நாங்கள் இந்த கூட்டங்களிலே காணிக்கை வசூலிப்பதில்லை. It's because we believe that when Jesus had a meeting, he never took a collection. இயேசு இது போன்ற ஒரு கூட்டத்தை அவர் நடத்துவார் என்று சொன்னால் ஒரு காலம் அவர் காணிக்கை வசூலிக்க மாட்டார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறோம். And when the apostle Paul conducted a meeting, he never took an offering. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது இது போன்று கண்டிப்பாக அவர் காணிக்கை வாங்கியிருக்க மாட்டார். That is the height of integrity at which Christianity started 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்ட உத்தமத்தின் உயரம்தான் இது விளக்குகிறது. But today, in this area of money, it has descended into a pit. ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவமானது பணம் என்கிற விஷயத்திலே அது கீழே இறங்கி இன்றைக்கு ஆழமான குழியிலே காணப்படுகிறது. We are trying to restore Christianity to that original height. கிறிஸ்தவத்தை மீண்டுமாக அது முன்னே இருந்த அந்த உயரத்திற்கு எடுத்துச் செல்லும்படியாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். And the other thing you see here is we don't have any pastors sitting over here because we don't have any pastors at all. மற்ற காரியங்களிலே ஒன்று, இங்கே பாஸ்டர்மார்கள் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பதில்லை, ஏனென்றால் எங்களிடத்திலே பாஸ்டர்மார்கள் இல்லை. We don't have any titles in our churches. எங்களுடைய சபைகளிலே யாருக்கும் எந்த பட்ட பெயரும் இல்லை. We are all brothers and sisters. எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். We all have different functions, but we are brothers and sisters. வெவ்வேறு வித்தியாசமான ஊழியங்கள் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். That is also how it was in the beginning in Christianity. இதுவும் கிறிஸ்தவத்திலே ஆதியிலே இப்படித்தான் இருந்தது. But today Christianity has descended. ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவமானது கீழே நோக்கி வந்துவிட்டது. It's like a river. ஒரு ஆற்றை போல. You take any river in India. இந்திய தேசத்திலே எந்த ஒரு ஆறையும் எடுத்துக்கொள்ளுங்கள். The most famous river is the river Ganga. மிகவும் எல்லா பிரபலமான ஒரு நதி கங்கை நதி. It starts in the mountains of the Himalayas and flows down into the plains. இமாலய மலையிலே உற்பத்தியாகி அது அப்படியே தரையிலே அது பாய்ந்து ஓடுகிறது. And if you look at the water in the plains, it is absolutely filthy. அங்கே மட்டமான தரையிலே ஓடக்கூடிய அந்த ஆற்று தண்ணீரை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. If you drink it, you'll get sick. அதை தவறி நீங்கள் குடித்து விட்டால் உங்களுக்கு வியாதி வந்துவிடும். If you want the pure water of that river, உங்களுக்கு அந்த நதியினுடைய சுத்தமான ஜலம் வேண்டும் என்றால் you must go to its source in the mountains. அந்த மலையிலே உற்பவிக்கிறதே அங்கே நீங்கள் செல்ல வேண்டும். There you can drink it. அங்கே நீங்கள் அந்த நதியை பருகலாம். Christianity is like a river that's been flowing for 2000 years. கிறிஸ்தவமும் 2000 ஆண்டுகளாக பாய்ந்து ஓடுகிற ஒரு நதியைப் போலவே காணப்படுகிறது. And what you see today is filthy. இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய கிறிஸ்தவமானது அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. It is God's word mixed with human traditions. தேவ வார்த்தையானது மனுஷனுடைய பாரம்பரியத்தோடு கூட கலந்து காணப்படுகிறது தான் இன்றைய கிறிஸ்தவம். That is like the pure water mixed with all the sewage that flows from the toilet into the same river. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் அந்த சுத்தமான நதியினுடைய தண்ணீர் கழிவறையிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான நீரோடு கூட கலந்து விட்டதை போல காணப்படுகிறது. The traditions of men can be compared to the sewage water that comes from the toilet. கழிவறையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீருக்கு நாம் மனுஷனுடைய பாரம்பரியத்தை ஒப்பிடலாம். You may not think so, but it is like that in God's eyes. நீங்கள் அப்படி வேண்டுமானால் அப்படி எண்ணாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களிலே மனுஷீக பாரம்பரியம் அப்படித்தான் காணப்படுகிறது. Pure water is the word of God. சுத்தமான நதி தண்ணீர் அது தேவனுடைய வார்த்தை. And when it's mixed with human tradition, it's like water mixed with sewage
இதை It's not fit for drinking. சுத்தமான தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய பாரம்பரியத்தோடு கூட கலக்கும் பொழுது அது அசுத்தம் கலந்த தண்ணீரை போல மாறிவிடுகிறது. And anybody who drinks that water will get sick. அதை யார் குடித்தாலும் நோய்வாய்ப்படுவார்கள். And that's why we have so many Christians today who are spiritually sick. ஆகவேதான் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். Defeated by sin in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே வீழ்ச்சியடைந்தவர்களாய் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். As much quarreling and fighting in a Christian home as in any non-Christian home. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அதே சண்டை சச்சரவுகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் காணப்படுகிறது. That's because they are drinking this dirty water. அது ஏன் என்று சொன்னால் இவர்கள் அந்த அசுத்தமான தண்ணீரை பருகுகிறதுனாலே. So our desire is to go to the mountain, to the source. ஆகவே நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் அந்த நதியானது உற்பவிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் செல்வதாகும். And the source is in the Bible. அதனுடைய ஆரம்பம் வேதாகமத்திலே காணப்படுகிறது. If you want the pure water of Christianity, you got to go to the Bible. கிறிஸ்தவம் என்கிறதான சுத்தமான தண்ணீர் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வேதத்திற்கு செல்ல வேண்டும். And you'll find many things there are very, very, very different from what you see today in Christianity. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நீங்கள் காணக்கூடிய காரியங்களை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான காரியங்களை இந்த வேதத்திலே நீங்கள் காண்பீர்கள். And the standard of life that's described in this book is 1,000 times higher than what you see in Christians and Christian churches today. இந்த புத்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கக்கூடியதான மனுஷனுடைய தரமானது இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய மனுஷனுடைய தரத்தை காட்டிலும் 1000 மடங்கு மேலானதா இருக்கிறது. In the Acts of in the New Testament you read of men like Paul who were great apostles but they worked with their own hands and supported themselves. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து அவர் ஊழியம் செய்தார். It's very rare to find anybody like that today. இது போன்ற ஊழியரை இன்று பார்ப்பது மிகவும் அபூர்வமாய் இருக்கிறது. But we've got so many elders like that in all of our churches. நம்முடைய பல சபைகளில் अनेक மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். So there are many areas in which we seek to be different because we want to go back to the source. நாங்கள் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திற்கு போக விரும்புகிறபடினாலே இப்படி பல வித்தியாசங்களை நீங்கள் காணலாம். So our theme here is the truth will make you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் நம்முடைய கருப்பொருளாய் இருக்கிறது. Those are the words of Jesus. இவைகள் இயேசுவுடைய வார்த்தைகள். You shall know the truth and the truth will make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When I was a young Christian, நான் ஒரு இளைய கிறிஸ்தவனாய் இருந்த பொழுது I did not know much about the Bible. வேதத்தை குறித்து அதிகமாக நான் அறிந்து கொள்ளவில்லை. I was born again when I was 19 years old. எனக்கு 19 வயதா இருக்கும் பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். More than 50 years ago. 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக. And I didn't know much about the Bible. வேதத்தை குறித்து அதிகமாக அப்பொழுது நான் அறியவில்லை. And I saw all these different churches saying that we are speaking the truth. பல சபைகளை நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு சபையும் நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And I said, Lord, how to know which of these is the truth? ஆண்டவரே இவைகளிலே எது சத்தியம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டேன். And that's when this verse helped me. அப்பொழுதுதான் இந்த வசனம் எனக்கு உதவி செய்தது. If a church is speaking the truth, it will set you free from sin. ஒரு சபையானது சத்தியத்தை பேசுகிறது என்று சொன்னால் அது ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்களை விடுதலையாக்கும். If it is not setting people free from sin, then it is not the truth. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சத்தியம் அல்ல. Because the truth will make you free. ஏனென்றால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That was a great help to me. இது எனக்கு அதிக உதவியாக இருந்தது. If I go to any church or a preacher and listen to it, நான் ஏதோ ஒரு சபைக்கு போய் அங்கே உள்ள பிரசங்கியார் பேசுவதை நான் கேட்பேனாகில் that makes me a little more free from sin in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து சற்று என்னை விடுதலையாக்குமேயானால் must be a little bit of the truth there. அது அங்கே சத்தியத்திலே கொஞ்சத்தை நான் கேட்கிறேன். Then I hear some more, இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை கேட்கிறேன், sets me more free. இன்னும் அதிகமாய் விடுதலையாக்கப்படுகிறேன். That must be the truth. அதுதான் சத்தியமாய் இருக்க வேண்டும். When I hear something else, இன்னும் வேறொன்றை கேட்கிறேன், that brings bondage and condemnation. அது எனக்குள்ளாக ஒரு கட்டையும் ஒரு குற்ற உணர்வையும் கொண்டு வருமேயானால் that cannot be the truth. அது சத்தியமாக இருக்காது. I reject it. அதை நான் தள்ளி விடுகிறேன். So by a simple process of eliminating anything that brought me into bondage and accepting whatever set me free from sin, ஆகவே எதுவெல்லாம் என்னை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு எதுவெல்லாம் என்னை விடுதலையாக்குகிறதோ அதை சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வழியை நான் பின்பற்றும் பொழுது through 50 years I discovered many things that were the truth. 50 ஆண்டு காலங்களிலே நான் சத்தியம் என்றால் என்ன என்பதை அதிகமாக விளங்கிக் கொள்கிறேன். Not by argument, வாக்குவாதத்தினாலே அல்ல, and not by
prejudice towards one denomination against another denomination. ஒரு சபை பிரிவினரை தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்ப்பது மற்ற சபையினை அப்படி பார்ப்பதில்லை என்பதனாலே அல்ல. For me the test was always this word of Jesus in John 8:32. என்னை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே நல்ல சத்தியத்திற்குரிய சோதனையானது யோவான் 8:32 சொல்லப்பட்டதுதான். You will know the truth by one test, it will make you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அதற்கு ஒரு பரிசோதனை அது உங்களை விடுதலையாக்கும். Because Jesus did not come to bring bondage, he came to bring freedom. இயேசு அடிமைத்தனத்தை கொண்டு வரவில்லை, அவர் விடுதலையை சுயாதீனத்தை கொண்டு வந்தார். Especially freedom from sin. குறிப்பாக பாவத்திலிருந்து விடுதலை. Not only freedom from sin. பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல. There was another thing Jesus came to set people free from. மக்களை இன்னொரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். Human traditions that had bound people up. மக்களை கட்டி வைத்திருக்க கூடியதான மனுஷிக பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்தார். That means taking the word of God and converting it into a human tradition. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை மனுஷனுடைய பாரம்பரியமாய் மாற்றிக் கொள்வது. The Pharisees did that in Jesus' day. இயேசுனுடைய காலங்களிலே பரிசேயர்கள் அப்படி செய்தார்கள். They would take a wonderful commandment of God தேவனுடைய அற்புதமான ஒரு கற்பனை எடுத்துக்கொள்வார்கள் and make it into a tradition of theirs which brought people into bondage. அதை தங்களுடைய பாரம்பரியமாக மாற்றி அதன் மூலமாக மக்களை கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். And they didn't even see that bondage. அது இந்த விதமான கட்டாக இருக்கிறது என்பதை கூட அவர் பார்க்க முடியாது இருந்தார்கள். For example, God had made a wonderful law that on the seventh day people should rest after they work for 6 days. 6 நாட்கள் வேலை செய்த பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிறதான அற்புதமான பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். That was not meant to bind man. அது மனிதனை கட்டி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல. It was a commandment so that man doesn't keep on working for 7 days. He can have a rest for 1 day. மனிதன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு 7 நாள் வேலை செய்து கொண்டே களைத்து போக கூடாது, ஒரு நாளிலாவது அவனுக்கு ஓய்வு இருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்தார். And so that he can rest and think about God and spend time with the Lord. ஓய்வு எடுத்து தேவனை குறித்து சிந்திக்கவும் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யவும் பயன்படுத்தும்படியாக அப்படி கொடுத்தார். They misunderstood that. ஆனால் இவர்களோ அதை தவறாக விளங்கிக் கொண்டார்கள். And they would not even allow a man to be healed by Jesus on the Sabbath day. அந்த ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் குணமாக்கப்படுவதை கூட அனுமதிக்காதிருந்தார்கள். And Jesus said, if your donkey falls into a pit on the Sabbath day, will you pull it out or wait till the next day? ஓய்வு நாளிலே உன்னுடைய கழுதை குழிக்குள்ளே விழுந்து விட்டது என்று சொன்னால் உடனே தூக்க மாட்டீர்களா, அடுத்த நாள் வரை காத்திருப்பீர்களா என்று இயேசு கேட்கிறார். See, they were so selfish. அவர்கள் மிகவும் சுயநலக்காரர்களாக இருந்தார்கள். Whatever concerned themselves, they would modify the laws to suit their own convenience. தங்களுடைய காரியங்களை பொறுத்த வரையிலே தங்களுக்கு வசதிக்கேற்றவாறு பிரமாணங்களை மாற்றிக் கொண்டார்கள். But when it concerned other poor people, they would not bother. ஆனால் மற்ற ஏழை மக்கள் என்று வரும்பொழுது அதை குறித்து அக்கறை கொள்ள மாட்டார்கள். So Jesus set people free from these traditions that bound people. ஆகவே மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்க கூடியதான இந்த மனுஷிக பாரம்பரியத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கினார். And the Pharisees got so angry with him that they killed him. இயேசுவின் மீது அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் கோபமடைந்தார்கள். Do you know that they killed Jesus because he spoke the truth? இயேசு சத்தியத்தை பேசினபடினாலே தான் இயேசுவை கொன்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? So the truth not only makes us free, ஆகவே சத்தியம் நம்மை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, the truth will make many Christians angry because it exposes their sin and their traditions. அநேக கிறிஸ்தவருடைய பாவத்தையும் அவருடைய பாரம்பரியத்தையும் வெளியரங்கமாக்குகிறபடினாலே அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய கோபத்துக்குள்ளாவீர்கள். See, like what I said earlier, நான் சற்று முன்னதாக சொன்னது போல, whenever Jesus had a meeting, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் நடத்தினாரோ, he never took a collection of money. ஒரு காலம் அவர்களிடத்திலே பணத்தை வசூலிக்கவில்லை காணிக்கை என்ற பெயரிலே. When he healed the sick, வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுது he never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததில்லை. None of the apostles did it. எந்த ஒரு அப்போஸ்தலரும் அப்படி செய்ததில்லை. So how is that practice come today? இந்த பழக்கமானது இன்றைக்கு எப்படி வந்தது? It's a human tradition. மனுஷிக பாரம்பரியம். And when we say that is a tradition which is against Jesus and the apostles, இந்த காரியமானது இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களும் செய்த காரியத்திற்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய மனுஷிக பாரம்பரியம் என்று நாம் சொல்லும் பொழுது people get angry. மக்கள் கோபமடைகிறார்கள். Especially those who love to collect money. குறிப்பாக பணத்தை வசூல் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் கோபமடைகிறார்கள். Then how did Jesus get money for his food and to feed his 12 disciples? அப்படியானால் இயேசு தன்னுடைய ஆகாரத்திற்காகவும் தன்னுடைய 12 பேரை பராமரிப்பதற்காகவும் எப்படி அவர் பணத்தை பெற்றுக்கொண்டார்? People gave voluntarily, secretly. மனமுவந்து அந்தரங்கத்திலே இயேசுவுக்கு கொடுத்தார்கள் பணம்.
That is how God's work was done in the first century. இப்படித்தான் தேவனுடைய ஊழியமானது முதல் நூற்றாண்டிலே செய்யப்பட்டது. And that is how we have done our work in the last 35 years in all our churches. இப்படியே தான் எங்களுடைய ஊழியங்களையும் கடந்த 35 ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா சபைகளிலேயும் செய்திருக்கிறோம். You know, to hire a hall like this, இது போன்ற ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பது என்பது for 3 days costs nearly 1 lakh. 3 நாட்கள் வாடகை பணமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஆகிறது. That's a lot of money. அது அதிகமான பணம். But we're not going to take it with a collection. ஆனால் அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து வசூல் செய்ய மாட்டோம். No. இல்லை இல்லை. Because of one reason. ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய். Gospel we preach is free. நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷமானது இலவசம். Everything God gives is free. தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. What man does is he wants money for it. மனிதன் செய்யக்கூடிய காரியத்திற்கு அவனுக்கு பணம் தேவை. We can say the devil is always stealing. பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான் என்று நாம் சொல்லலாம். Man is always selling. மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான் என்று சொல்லலாம். And God is always giving free. தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார் என்று சொல்லலாம். It's true. மெய்தான். The devil is always stealing. பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான். Man is always selling. மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான். And God is always giving things free. தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார். Anything. எதை வேண்டுமானாலும். Look at the oxygen we breathe every day. நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு ஆக்ஸிஜனை எண்ணி பாருங்கள். Do you have to pay God for it? அதற்காக தேவனுக்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா? Not 1 cent. ஒரு பைசா கூட இல்லை. You go to a hospital and try and get some oxygen for breathing. நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்று கொஞ்சம் சுவாசிப்பதற்கு ஆக்ஸிஜன் வாங்கி பாருங்களேன். You'll have to pay for it. அதற்காக நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். What about the water in the rivers? Does God charge us for it? நதியிலே ஓடக்கூடிய தண்ணீர் அதற்கு தேவன் கட்டணம் வசூலிக்கிறாரா? Free. இலவசம். But man will take it and sell it to you through the corporation. ஆனால் மனிதனோ அந்த தண்ணீரை எடுத்து கார்ப்பரேஷன் மூலமாக உங்களுக்கு விற்கிறான். That's what I mean. இதை தான் நான் பொருள்படுத்தி சொல்கிறேன். Man is always selling what God is giving free. தேவன் இலவசமா எதை கொடுக்கிறாரோ அதை மனிதன் விற்கிறான். In the same way in Christianity, இதே விதமாக தான் கிறிஸ்தவத்திலேயும் God gave the gospel free, but many pastors and preachers are selling it. தேவன் சுவிசேஷத்தை இலவசமாக கொடுத்திருக்க அநேக பாஸ்டர்மார்கள் அதை கிரயத்திற்கு விற்கிறார்கள். So we want to come back to the way Jesus did it. ஆகவே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த நிலைக்கு நாம் வர The விரும்புகிறோம். way the apostles did it. அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்களோ அந்த நிலைக்கு வர விரும்புகிறோம். So that we give a correct impression of God to the people. அப்படி மட்டுமே நாம் தேவனை குறித்ததான சரியான ஒரு கருத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும்.